வணக்கம் நண்பா. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைபும், லைக்கும் தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த செல்டன் நைட்டு அனதர் வேர்ல்டோட எபிசோடு 9 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓப்பனிங்லேயே நம்ம ஹரியானாவும் சிவமியும் தான் அந்த கேசலுக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. யாருமே இல்லை, நம்ம போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ள போயிட்டு இருக்கிறாங்க. கூடயே அவங்க சோல்ஜரும் நிறைய பேர் உள்ள போயிட்டு இருக்கிறாங்க. ஹரியானாவும் இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இதுக்கெலாம் அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு சிவமியும் ஒரு சின்ன சாய் போட்டு திறந்துருது அந்த கதாவை. அவங்க உள்ள சோல்ஜரும் முன்னாடி அந்த ஆர்க்கை அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கிறாங்க. ஆளில் பார்த்து இவங்க 2 பேரும் உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. போண்டவும் எதையோ பார்த்து சென்ஸ் ஆகிட்டு நின்றுட்டு இருக்குது. அங்கே சோல்ஜர் நின்றுட்டு இருக்காங்க. 10 மாதிரி உள்ளே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாட்டர் லிக்விட் ஃபால்க்குன்னு சொல்லி ஏதோ ஒரு பவர் யூஸ் பண்ணுறான். 2 வாட்டர் ஃபால்க் போயிட்டு அவங்க அட்டாக் பண்ணிடுது. ஹரியானா பார்த்துட்டு இது ஒரு நிஞ்சூட்ஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறான். இன்னும் நிறைய பேர் வந்துருக்குறாங்க. லேடி ஹரியானாவும் அவரோட ஃபயர் பவரை யூஸ் பண்ணி அங்கே வந்து எல்லாத்தையுமே அடித்து பறக்க விட்டுருதா. உங்களோட பவருமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சிவமின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்புறாங்க. அதே டைம் அங்கே சோல்ஜர் எல்லாம் உள்ள லாக் ஆகியிருக்காங்க. யார் நீ ஃபால்க் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்னோட நேம் சிவமி, சின்சனுக்காக சேர்ந்தவன். அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுக்கிறா வந்திருக்கேன். நான் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கிறான். சின்சன் கிளானா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கவங்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே நம்ம காப்பாற்ற வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அவளும் ஒவ்வொருத்தரையாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான். அவளும் உங்கள் கையில் கிடைக்கிற வெப்பனை எடுத்து இருக்கிற சோல்ஜர் கூட சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதே டைம் சோல்ஜர் வந்துட்டு இருக்கிறாங்க. ஹரியானா இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான். எந்த சோல்ஜர் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ அவங்களாம் கூப்பிட்டு கிளம்பு சிவமி அப்படின்னு சொல்லி லேடி ஹரியானா சொல்லிட்டு இருக்கிறான். அதே டைம் நம்ம தலைவனும் அந்த பாறை விழுந்ததில் அது மேலேருந்து எந்திரிச்சு வந்துட்டு இருக்கிறான். சிவமன் கூப்பிட்டு கத்திட்டு இருக்கிறான். ஜியமன் உள்ளேருந்து வந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு எதுவும் ஒன்றும் ஆகலை. எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவனை சொல்லிட்டு இருக்கிறான். ஆமாம், அங்கே ஒரு கேஸ்டல் இருந்தது, எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறான். சரி, சோல்ஜர் அவ்வளோதான் நினைக்கிறேன். அவன் போயிட்டு லேடி சியோமிக்கும் லேடி ஹரியானாவுக்கும் ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதே டைமில் 2 பேருமே இங்கே இன்றைக்கி வந்துடுறாங்க. எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. காப்பாற்றின மக்களை அந்த நடு ஹாலில் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கிறான். பில்டிங்க்கு பின்னாடி தான் இருக்காங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறான். நம்ம ஜியோமனும் நீங்கள் கிளம்புங்க, இங்கே வர்ற சோல்ஜரை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் அவங்கள காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ தனியாக பார்த்துக்கிற போகிற அப்படின்னு சொல்லி யாருக்கும் கேட்டுட்டு இருக்கிறான். ஆமாம், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க 3 பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. வெளில வர சோல்ஜர்லாம் அடித்து போட்டுட்டு அவங்களும் போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஏதோ ஒரு சுரங்கப்பாதை இருக்குது அப்படின்னு சொல்லி அவளும் ஒரு சுரங்கப்பாதை வழியாக உள்ளே போயிட்டு இருக்கிறான். அங்கே போய் பார்த்தா அங்கேயுமே இன்னும் நிறைய மக்களை அடைச்சி வச்சுருக்காங்க. எல்லாத்தையுமே காப்பாற்றிடுறா அவளும். எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க, நம்ம எல்லோரும் வீட்டுக்கு போக போகிறோன்னு சொல்லி. அவளும் பார்த்துட்டு இருக்கிறா. அந்த கூண்டுக்குள்ளே துணியால் ஏதோ மூடி கிடக்கு. யாருக்கும் ஹரியானாவும் பார்த்துட்டு என்ன ஒரு கெட்ட ஸ்மெல் வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இவளும் உள்ளே போயிட்டு என்னன்னு சொல்லி பார்க்க போயிட்டு இருக்கிறா. ஓப்பன் பண்ணி பார்த்தா இறந்த மக்களை அப்படியே கூட்டம் கூட்டமாக போட்டு வச்சுருக்காங்க. அங்கே இருந்த ஒருத்தவங்களும் நோய்வாய்ப்பட்டவங்க மற்றும் காயமானவங்கள்லாம் இறந்துட்டாங்கன்னா அங்கே தான் கொண்டு போடுதாங்க அப்படின்னு சொல்லி அவனு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டால் எல்லாருமே ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சிவமியும் என்னை இதுக்காக மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறா. லேடி ஹரியானுமே அதை பார்த்துட்டு இருக்கிறா. யாருக்கும் சிவமி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்க்கவே முடியாது, இதுக்கெலாம் வருத்தப்பட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். வெளியே பார்த்தா நம்ம சிவமனும் வர்ற சோல்ஜர்ஸ்லாம் தடுத்துட்டு இருக்கிறான் அவனோட பவரை யூஸ் பண்ணி. சரி, யாருக்கு நம்ம கிளம்புறதுக்கான நேரம் வந்துட்டுன்னு சொல்லி கொஞ்சம் மக்களாக அப்படியே வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறான். இதோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஹரியானாவும் சொல்லிட்டு இருக்கிறான். சரி, நான் எல்லாத்தையும் பத்திரமா கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சிவமின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஹரியானாவும் ஆர்கே நீ எங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறான். அதுவாக சிவமன் தனியாக சண்டை போட்டுருக்காரு, நானும் போய் அவரை போய் என்னென்னு பார்த்து கூட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டு இருக்கிறான்.
இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு அங்கே இருக்க சோல்ஜரும் அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜியோமேனை. நம்ம தலைவனும் டெலிபோர்டேஷன் சொல்ல யூஸ் பண்ணி அங்கே வந்ததுதான். பரவாயில்ல இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லிட்டு இருக்கிறான். அங்கே இருந்தவனும் எப்படி இவன் திடீர்னு வந்தான், என்னவா இருந்தா என்ன, இவங்களை எல்லாத்தையும் கொண்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போயிட்டு இருக்காங்க. தலைவனும் அப்போ யூஸ் பண்ண அதே ராக்ஃபேங் திரும்பவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஜியோமேனும் ராக் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்ணுறான். அவ்வளோதான், அந்த மொத்த இடமே சில்லியாக போயிட்டு இருக்குது. இது எங்கேருந்து தள்ளி நின்று ஹரியானாவும் பார்த்துட்டு இருக்கிறான். இவங்க 2 பேர்த்தையும் அனுப்பிச்சி விட்டோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவனும் பேசிட்டு இருக்கிறான். 2 பேரும் நல்லா இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா ஜியோமியும். கண்டிப்பாக அவங்க 2 பேத்துக்கும் ஒன்றா இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பின்னாடி 2 பேருமே வந்துடுறாங்க. அங்கே இறந்து கிடந்த எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்துடுறாங்க. அவருக்கும் ஹரியானா இது நீனே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவளும் வந்துட்டு அங்கே இருந்த எல்லா பாடிஸ்க்கும் ஃபயர் வச்சிடுறான். நெருப்பு பட்டோன்னே அங்கே இருந்த ஸ்பிரிட்டு எல்லாமே அப்படியே வானத்தை நோக்கி போயிட்டுருக்குது. ரொம்பவுமே சந்தோஷமாக போயிட்டுருக்குது. ஒரு வழியாக நமக்கு விடுதலை கிடச்சிருச்சின்னு சொல்லி யாருக்கும் பார்த்துட்டு இருக்கிறான். இதை ஏமாமே சோமி தான் நான் இன்னும் ஸ்ட்ராங்காவேன், நிறைய மக்களை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதே டைம் டாக்கரை தான் காமிச்சிட்ருக்காங்க. என்னாச்சு அந்த மார்க்கெட்டுக்கு, ஸ்லேவ் மார்க்கெட்டுன்னு சொல்லி கோவப்பட்டு இருக்கிறான். என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறான். கூட இருந்தவனும் ராயல் ஆர்மி போயுமே அவங்கள காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ரொம்பவுமே கோவப்பட்டு இருக்கிறான் டாக்கர். ஒரு கத்தியால் அங்கே இருந்த டாக்கரை குத்தியிருக்கான். எதுக்கு இப்படி பண்ணேன்னு சொல்லி அவனும் கேட்டுட்டு இருக்கிறான். அதே டைமில் அந்த ஸ்கெட்டும் உள்ளே வந்துட்டு நல்ல வேலை பண்ண அப்படின்னு சொல்லி அவனும் வந்துட்டு இருக்கிறான். ஸ்கெட்டும் வந்துட்டு ஆமாம் அந்த மார்க்கெட்டுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறான். அங்கே இருந்தவனும் யாருன்னு தெரியல, நெஞ்சாங்க நிறைய பேர் வந்தாங்க, அதுவும் போக ஒரு நைட்டும் கூட இருந்தார், அவங்க தான் வந்து நம்ம இடத்த அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நம்ம யூரியானா போனாங்கல்ல, அவங்களையுமே ஒரு உல்ஃபும் ஒரு நைட்டும் தான் வந்து காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவங்க கழுத்தில் போட்டிருந்த நெக்லேஸு அப்படின்னு சொல்லி நெக்லேஸை எடுத்து கொடுத்துருக்குறான். சரி இதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லேஸை அவனோட தம்பி டாக்கர்கிட்டே போட்டிருக்கான். ஏன்னா அந்த யூரியானாவை கொலை பண்ணது டாக்கர் மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டான் இவனும். அதே டைம் நம்ம ஹீரோவை தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஜியோமியும் ஜியோமோனதை எடுத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. நல்லபடியாக எல்லா வேலையும் முடிஞ்சுது, எல்லாத்தையும் சேஃபாக அனுப்பிச்சி வச்சாச்சு, அதுதான் ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல நம்ம போன ஃபஸ்ட்டு மிஷினே ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. திரும்பவும் வழக்கம் போல் நம்ம ஜியோமோனும் ஆர்க்கும் சண்டை போடுற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்கே பவரை காட்டினதில் அங்கேருந்து தரையே ரவுண்டாக ஹோல் வந்துருச்சு. திரும்பவும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஜியோமனுமே என்னோட ஃப்ரெண்டு ஒரு கிரேட் ஹீரோ அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்க்கை பாராட்டிட்டு இருக்கிறான். ஆர்க்கும் நீங்களும் எதுக்கும் குறைஞ்சவங்க இல்லை, நீங்களுமே நல்லாவே சண்டை போட்டிங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. திரும்பவும் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு ஹரியானா அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கிறான். சரி நம்ம வேலைலாம் முடிஞ்சது, எல்லோரும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. ஜியோமியும் நான் இன்னுமே ஸ்ட்ராங்காகி கஷ்டப்படுற மக்களை நிறைய பேர்த்த காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதே டைமில் அந்த சன் வந்து செட் ஆகிட்டு இருக்குது, ரொம்பவுமே அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட முடிக்கிறாங்க. கிங்டத்தை தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு போட்டில் நம்ம ஆர்க்கும் ஹரியானா ஜியோமி 3 பேருமே போயிட்டு இருக்கிறாங்க. நல்ல வேலை நம்ம மிஷின் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஜியோமியும் பேசிட்டு வந்துருக்குறான். சரி அடுத்து எதுவும் ஹெல்ப் தேவைன்னா கண்டிப்பாக கூப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்க்கும் சொல்லிட்டு இருக்கிறான். கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கிறான். அவளும் ஏதோ ஒரு டீட்டெயிலை பற்றி சொல்லிட்டு இருக்கிறான் அவங்ககிட்ட. லிம்பர்டை தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம யூரியானாவுமே லிம்பர்டு வந்து ஒரு வழியாக சேர்ந்துடுறான். அங்கே அவளோட சிஸ்டருமே அவளை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறான். நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகலை, நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிட்டு இருக்கிறான். உனக்கு தெரியுமா நம்ம டார்க்கர் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிட்டு இருக்கிறான். என்ன எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி அவனும் கேட்டுருக்கிறான். உன்னை கொலை பண்ணதுக்கு வந்தவங்கள அதை அனுப்பிவிட்டது டார்க்கர் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. டார்க்கரை நம்ம சென்டரலும் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிட்டு இருக்கிறான். இதை கேட்ட அந்த மேடும் இவங்களுமே ஷாக் ஆகிட்டு இருக்கிறாங்க. இது டாக்டர் இறந்துட்டானா அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு இல்லை ஸ்கெட்டும் சம்மந்தப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறேன்.
என்னோட பிரதரை நான் அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லி அவனும் கேட்டுருக்குறான். ஆமாம், எங்கள் கழுத்தில் போட்டு இந்த நெக்லேஸை அவங்க பக்கத்தில் இருந்து நம்ம அம்மா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறான். ஆமாம், அந்த சண்டையில் அந்த நெக்லேஸ் மிஸ் ஆகிட்டுன்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கிறான். நான் அட்டாக் பண்ணது டாக்டர் தானா, ஆனால் இப்போ அவனும் இறந்துட்டானா. எனக்கு இன்னும் இதுக்கெல்லாம் ஸ்கெட்டு தான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறான். சரி, இப்போ நீ ரொம்பவும் நல்லா இருக்கிற, பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அவளை அக்காவும் பேசிட்டு இருக்கிறான். நாங்கள் வந்தது ஹெல்ப்கிட்ட பேச தான், கண்டிப்பாக நான் அவங்கள்ட்ட பேசுவேன், நீ அதுக்கு அரேஞ்ச் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு இருக்கிறான். ஹியூமன் அண்ட் ஹெல்ப் இங்கே 2 பேருமே என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க தான். அதனால் நான் யார் பக்கமும் பேச விரும்புகிறேன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டு இருக்கிறான். ஹரியானாவும் இந்த பேடு மூலமாக நடந்தது எல்லாத்தையும் மெசேஜாக அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். இதுக்கெல்லாம் மொத்த காரணமே டாங்கா தான், அவன் ஆரம்பித்தது தான் இன்னும் நிற்காமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கிறான். 2 பேருமே அதே இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சேமி சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் டாங்கா மட்டும் கிடையாது. நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தோம்ல, அந்த கான்ட்ராக்டு முக்கிய காரணமே இந்த ஹோலி ரெவலன் எம்பையர் தான். அது கிழக்கு பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கிறான். இதை கேட்ட அரியானாவும் ஷாக் ஆகிட்டு இருக்கிறான். இதுக்கு ஹோலி ரெவலன் எம்பையரா, இவ்வளோ பெரிய எம்பையர் வந்து ஹெல்ப் விற்கிறையில் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அவனும் ஷாக் ஆகிட்டு இருக்கிறான். இதை தான் 2 பேருமே பேசிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அடுத்து நம்ம ஹோலி ரெவலன் எம்பையருக்கா போக போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு வந்துருக்குறான். லேடி அரியானாவும் இதையை பற்றி சின்சியராக யோசிச்சுட்டு வந்துருக்குறான். ரொம்பவுமே அவள் கோபமாக இருக்கா போல் அந்த எம்பையர் மேலே. சரி, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிச்சுட்டே வந்துருக்குறான். சீக்கிரம் வா ஆர்கே, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அவனும் கூப்பிட்டு இருக்கிறான். நம்ம தலைவனும் ஹோலி எம்பையரே அவங்ககிட்ட தான் வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கிறான். அதே டைம் இந்த சோல்ஜர் தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்கள யாரோ கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹோலி ரெவலன் எம்பையர் தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. கோல்டன் கிங்டத்துக்கு அனுப்பிச்சி வச்ச மாஸ்டரு யாரோ கொண்டுட்டாங்க. அதே மாதிரி நம்ம டார்கருமே இறந்துட்டான். அவனை கொன்னது அவங்க அண்ணன் தான், ஸ்கெட்சு தான் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் தான் அந்த ஹோலி கிங்டத்தோட கிங் மாதிரி தெரியுது. என்னோட நேம் வந்து டொமேட்டிஸ். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, நம்ம ஒன்றும் பண்ணலை, அதுவாகவே தானாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரான். அந்த மாதிரி நம்ம அனுப்பிச்சி வச்ச மான்ஸ்டரையும் அங்கே இருக்க யாரோ கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறான். நம்ம ரிசர்ச்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி கேட்டுருக்கிறான். அதுவும் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கிறான். இதை கேட்ட அவனும் சந்தோஷப்பட்டு இருக்கிறான். அதே டைம் அங்கே நிறைய ட்ராகன்லாம் பறந்துட்டுருக்கு அந்த லேண்டை சுற்றி. அடியிலேருந்து ஏதோ பெரிய ஒரு மான்ஸ்டர் மண்புழு மாதிரி இருக்குது. அது போய் அங்கே இருக்க ட்ராகனை அடிச்சுட்டு இருக்குது. அடித்து அதையும் சாப்பிட்டுட்டு இருக்குது. மண்ணுக்குள்ளே எங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்குது. அதோட மேலேயும் அந்த ரிங் இருக்குது. அதை யாரோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. நம்ம சேனல் பிடிச்சா ஒரு சப்ஸ்கிரைபும், நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கும் போட்டுருங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.